துலாம் ராசி நண்பர்களே, சன் அஸ்ட்ரோ வலைத்தளத்தின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் இனிய மாதம் நிகழ்ச்சியில் ஜூலை மாதத்திற்குரிய பலன்கள் துலாம் ராசினரான உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது? வாழ்க்கையில் நெளிவு சுழிவு அனைத்தையும் தெரிந்தவர்கள் துலாம் ராசினர். என்னன்னா, உங்கள்கிட்ட கோபம் இருக்கும், எப்பயுமே நியாயத்திற்கான கோபமாக இருக்கும். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் நியாயத்தை போதிப்பது துலாம் ராசியில் பிறந்த எல்லோருமே எப்பொழுதுமே தெளிவாக இருப்பீங்க. சட்டு கோபம் வரும். காரணம், உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சம் அடைகிறார். என்னதான் கோபம் வந்தாலும் உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் இல்லையா, அப்போ உங்களை மன்னித்து விடக்கூடிய நிலையும் ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா இரண்டு தன்மைகள் எப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கும். ஒன்று சனி பகவான், மற்றொருவர் சுக்கிர பகவான். அப்போது ஈர்ப்பு என்பதும் உங்கள் பக்கம் இருக்கும். நீங்கள் கேட்கின்ற கேள்விகளால் உங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடிய நிலையும் மறுபக்கம் உருவாகும். ஒரு பக்கம் எரிச்சல் உண்டாகும் உங்கள் மேலே, ஒரு பக்கம் குளிர்ச்சி உண்டாகும். இதுதான் துலாம் ராசியில் பிறந்தவர்களுடைய பொதுவான நிலை. ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்களா என்றால் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்த எல்லோருமே அந்த முன் கோபம் பாருங்க. சனி பகவானுக்கு உச்சமாக பாருங்க. இந்த நிலைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் திசாபுத்தினை வைத்து, லக்னத்தை வைத்து, கிரகங்கள் அமர்ந்த நிலையினை வைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்திட வேண்டும். இது பொதுவான விதி. அதை வச்சு தான் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு உங்கள் தலையெழுத்து என்னான்னு. அது துலாம் ராசியா இருந்தாலும் கோகாராக இருப்பாம்பா, துலாம் ராசியா கொஞ்சம் அவர் நமக்கு வேலை செய்வார்ப்பா, கொஞ்சம் இப்படியே இருப்பார்ப்பா, இந்த பேச்சு வரும். அப்போது உங்களை வைத்து வேலை வாங்குவது கூட சில பேருக்கு சிரமமாக இருக்கும். அந்த கோபம் முன்னிறுத்தி போகிறது, எடுத்தெறிந்து பேசுவது கூட சில நேரம் உங்களுக்கு வந்துடும். இது சகித்து கொள்ள மாட்டேங்கிறீங்க. நீதி, நேர்மை, நியாயம்ன்ற எண்ணங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு ஊறிட்டே இருக்கும். சரி, எல்லாமே இருக்க தான் செய்யும். அதுதான் மனித வாழ்க்கை. கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. இப்போ துளாராசியில் பிறந்த ஒருத்தர் பெரிய ஆளாக இருப்பாங்க, இன்னொருத்தர் பார்த்தா அடிமட்டத்தில் இருப்பாங்க. காரணம், அவருடைய கர்ம வினை அப்படி, உங்களுடைய கர்ம வினை இப்படி நம்ம சொல்லிடலாம். இல்லை, வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு இருக்கும். அப்போது 12ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு, ஏன் இருக்கு இந்த கஷ்டம், என்ன தோஷம் ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் இந்த ஜாதகத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகத்தில் இப்போ வெளிப்படையாக இருக்கும் ஜாதக முறை என்பது, ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிற முறை வெளிப்படையாக வந்துருச்சுப்போம். சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போகுது துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் முதல் 16 நாட்கள், ஜூலை மாதத்தில் முதல் 16 நாட்கள் பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் சந்திருக்கிறார். அந்த 16 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யோகம்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு. இந்த 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் சந்திருக்கின்ற காலம் ஒரு பெரிய யோகம்லாம் சொல்ல முடியாது. கிட்ட வரும், விலகி போகும், கிட்ட வரும், விலகி போகும். எதிர்பார்ப்பீங்க, எதிர்பார்ப்பு இழுபறியாகும். அப்போது எல்லாவற்றிலும் கொஞ்சம் சில சங்கடங்களை, பெரிய சங்கடம் கிடையாது, கொஞ்சம் நெருக்கடிகளை, லேசாக சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் 16ஆம் தேதி வரலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி முதல் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு வருகின்றார் சூரிய பகவான். அப்போது உங்களுக்கு ஜீவனத்தை கொடுத்திட வேண்டிய, வருமானத்தை வழங்கிட வேண்டிய நிலைக்கு சூரிய பகவான் வருகிறார். அப்போது எதிர்பார்த்த வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் புதுசாக தொழில் கூட தொடங்குவீங்க. 10ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் வருகின்ற போது புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு உண்டாகும். இல்லையா, செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை விரிவு செய்ய வேண்டும், அதற்குரிய முயற்சியும் கடிதமாகும். புதிய வேலைக்கு போகணும், இந்த வேலை வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், ஒரு புதிய வேலையை பார்த்துக்கலாம், அந்த எண்ணமும் துலாம் ராசினருக்கு இந்த காலத்தில் உண்டாகும். ஒரு பெரிய சாதகமான நிலை இருக்குங்க. இப்போ அது சொல்ல தான் போகிறோம் உங்களுக்கு. அப்போது 10ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரிய பகவானே உங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுத்திடக்கூடியவராக 17ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறார். நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு. அப்போது எதுவுமே இல்லை, வாழ்க்கையை பூஜ்யமாகி போச்சு. இந்த பூஜ்யத்திலிருந்து தான் தொடங்குறது இல்லைங்களா, அந்த தொடக்க நிலை இப்போது உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேது பகவான் ஜென்ம ராசிக்குள் அமர்ந்து உங்களை படாதப்படுத்திட்டார். எவ்வளோ சங்கடங்கள் இருக்கும், எவ்வளோ அவமானங்களை அனுபவிக்கணும், எல்லாமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஏன் வாழ்கின்ற நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த துளாராசி பிறந்தவருடைய நிலையை பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் சில மாதங்களாக மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாகியிருப்பீங்க. அந்த நெருக்கடிகள் எல்லாம் விடுபட்டு மீண்டும் ஒரு செல்வாக்கினை அடையக்கூடிய நிலையினை
குரு பகவான் உங்களுக்கு வழங்க ஆரம்பித்துள்ளார். இப்போ பொதுவாக குரு பகவான் பார்வை ஒரு ராசி மீது பதிதுன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மீண்டும் சுபிட்சமாகும் என்பது பொதுவான விதி. வேலை இல்லாமல் அந்த மனிதர் இருக்கிறாரு, அவர் புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். திருமண வயதில் இருக்கிறாரா, அந்த குரு பார்வை. அப்போ திருமணத்திற்குரிய வரன்கள் வரும், திருமணம் நடப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடக்கும், திருமணம் நடக்கும். குரு பார்வை இருக்கிற வரையில் சரி. ஒரு புதிய சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு ஆசையா இருந்தது, அதை லட்சியமாக இருந்தது, கனவாக இருந்தது, அந்த கனவு நினைவாகும். வாகனம் வாங்குவது, புதிய வேலையில் அமர்வது, திருமணம், வீடு வாங்குவது என்ற கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஜென்ம ராசி மீது குரு பகவான் பார்வை பதிகின்ற காலகட்டம். அப்போ அந்த காலம் தாங்க இந்த மாதம் வருது. ஒரு யோக மாதம் பார்த்தீங்கன்னா, அப்போ யோகம் இருக்கின்ற போது அதற்குரிய பணியினை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதற்குரிய முயற்சியினை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கேது பகவானால் சங்கடப்பட்ட நிலையெல்லாம் மாறி உலக வாழ்க்கையை புரிந்து கொண்டு, மனிதர்களை பற்றி தெரிந்து கொண்டு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் உறவு, இவர்தான் மனிதர்கள் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்கின்ற நிலையை நீங்கள் வளர்ச்சி. இப்போ அடுத்த கட்டத்தை நீங்கள் போய் ஆகணும். சின்ன முதலீட்டிலிருந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு வாங்க. இதே சுயமாக வாழ்வதற்கு என்ன வழியோ அந்த வழியை கையில் எடுங்க, நிச்சயமாக ஜெயிக்க முடியும். புதிய வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இந்த நேரத்தில் 3ஆம் தேதி முதல் சுக்கிர பகவானும் உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கிடக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஏன் சுக்கிர பகவான் சொல்கிறேன்? இப்போ சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அவரும் உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கிடக்கூடிய நிலையில் இருக்கிறார். அப்போது யோகம் தான் உங்களுக்கு ராசிநாதன் யோகத்தை வழங்கிடக்கூடிய நிலையில் இருக்காரு. பொன்பொருளை வழங்கிடக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய சஞ்சார நிலையின் காரணமாக மிகப்பெரிய யோகத்தையும் இந்த மாதம் நீங்கள் காண இருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம்னு ஒன்று இருக்குது. அதுதான் அந்த 2 நாள் 2.25 நாள் ஒவ்வொரு மாதத்திலும் எல்லா மனிதர்களையுமே அந்த சந்திராசிரம நாட்கள் சங்கடப்படுத்தி விடும். ஏதோ ஒரு மன உளைச்சல், மனவலி, பயணத்தில் சங்கடம், வாழ்க்கையில் சங்கடம், குடும்பத்தில் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, ஏதோ சங்கடம் வரும். அந்த சங்கடத்திற்குரிய நாட்கள் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 5:42 முதல் 15ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 1:28 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சரி, இந்த நாட்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனை எப்பொழுதும் பலப்படுத்தி கொண்டு வாருங்கள். இப்போ ராசிநாதனை பலப்படுத்தி கொள்ளுகின்ற போது இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். லாபாதிபதி நீங்கள் பலப்படுத்தணும், அப்போ தான் பணம் வரும். அப்போ ராசிநாதன் யார் உங்களுக்கு? சுக்கிரன். சுக்கிரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சுக்கிரனை வணங்கி வழிபட முடியல, மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். வெண்மை நிற ஆடையை அணியுங்கள், வெண்மை நிற ஆடையை அணியுங்கள். சூரிய பகவானை நாள்தோறும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். ஏன் சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வர முடியும்? இது சூட்சுமம். உங்களுக்கு லாபத்தை கொடுத்திடக்கூடியவர் சூரிய பகவான். சிம்ம ராசிக்கு அதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போது எதை செய்கிறீங்களோ செய்ய காலையில் சூரியனை வணங்கிட்டு வழிபடுவீங்க. அன்றைய நாட்கள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும், சங்கடங்கள் விலகும். இரண்டுக்குமே சரி. வெள்ளை நிற ஆடை என்பது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்குங்க. வெண்மையாக இருங்கள். முயற்சிகளையாவும் நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இந்த மாதம் எப்படி பார்த்தாலும் சரி உங்களுக்கு யோகமான மாதம் தான். என்ன காரணம்னா, சனி பகவான் கூட இப்போ வக்கரமாயிட்டார். 5ஆம் இடத்தில் சந்தித்து சனி பகவான் வக்கரமாயிட்டார். அப்போது இந்த மாதம் சங்கடமற்ற மாதம் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். ஜோதிடம் குறித்த எந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம், அல்லது உங்களுடைய ஜாதகத்துடன் முன் அனுமதி பெற்று இங்கே வரலாம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் அடுத்த மாதம் பார்ப்போம். நன்றி.